எல்லாருக்கும் வணக்கம். நாம் பார்த்த இயேசுவினுடைய இந்த நாடகம் மிகவும் அருமையாக இருந்தது. நான் இளமையாக இருந்த பொழுதிலிருந்து நான் இதை நான் பார்த்திருக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். இயேசு இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்திற்காக வந்தார். சிலுவையில் நம்முடைய பாவம் அனைத்தையும் அவர் முடித்தார். அந்த நேரத்திலிருந்து நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். முக்கியமான விஷயம் என்னவென்றால், சபைக்கு போகும்பொழுது எனக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் நான் நம்பின ஒரு விஷயம், நிச்சயமாக நம்பின விஷயம், இயேசு எனக்கு உதவி செய்தார். அவர் என்னுடனே இருந்தார். அதை என்னால் அனுபவிக்க முடிந்தது. நான் ஊழிய பள்ளியை துவங்கின பிறகு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்கினேன். அந்த வகையில் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை நாம் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தோம். நாம் அதே நபர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கும், இயேசு நம்முடைய இருதயத்தில் வாழ்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும், அவர்களுடைய இருதயம் ஆரம்பத்தில் அவர்களுக்கு இருந்த இருதயம் போல இருக்காது. அவர்கள் புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த இருதயம் என்ன? அது இயேசுவால் வழிநடத்தப்படுகிற இருதயம். எனக்கு மோசமான வாழ்க்கை இருந்தது. நான் மிகவும் ஒரு குழந்தைத்தனமாக வாழ்ந்திருந்தேன். அதன் பிறகு நான் வேதத்திலிருந்து வாசிக்க துவங்கினேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தில் சென்றது. வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். மற்றும் அந்த நேரத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காரணத்தினால் என்னுடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. இதை என்னால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த நேரத்திலிருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை, இயேசு என்னுடைய சிந்தனைகளை பிடித்துக்கொண்டு அவர் வாழ்கிறார். அந்த வகையில் நான் வேதத்திலிருந்து வாழ்ந்து தொடர்ந்து நான் சுவிசேஷம் அறிவித்து நான் இப்பொழுது ஒரு போதகராக சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறார். பல்வேறு நகரங்களில் நாம் குட் நியூஸ் மிஷன் சபை பார்க்க முடியும். ஒவ்வொரு குட் நியூஸ் மிஷன் சபைகளிலும் நாம் வெளியேறப்பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இது மனிதர்களுடைய கிரியின் மூலமாக செய்யக்கூடியது கிடையாது. இது தேவனுடைய வல்லமையின் மூலமாக. அந்த வகையில்தான் நாம் இந்த உலகத்திலே பெரிய சபையாக மாறியிருக்கிறோம். நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாக மாறியிருக்கிறோம். இயேசுவினுடைய இருதயத்தை என்னுடைய இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது எனக்குள்ளாக இயேசுவினுடைய இருதயம் இருக்கிறது, அது கிரியை செய்கிறது. பார்ப்பதற்கு அது ஒரு தத்துவம் போல தெரிந்தாலும், இதனால்தான் நான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இயேசுவை மறுதலிக்க முடியாது. ஆதலால் தான் நான் ஒரு போதகராக மாறியிருக்கிறேன். வேதத்தை வாசித்திருக்கிறேன். போதகராக மாறின பிறகு நான் யுஎஸ் மற்றும் இந்த உலகத்தில் பல்வேறு தேசங்களுக்கு சென்று நான் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். கொரியாவில் நான் பல்வேறு மக்களை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். பல்வேறு மக்கள் இந்த வேதத்தை வாசித்திருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பல்வேறு மக்கள் சாதாரணமாக சபைக்கு போகிறார்கள்.
மற்றும் சபைக்கு போய் இயேசு ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். இயேசு ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள், அவர்களால் தங்களுடைய இருதயங்களில் இயேசுவினுடைய அந்த ஆவியை வைத்துக் கொள்ள முடியும். அந்த ஆவிதான் உங்களை வழிநடத்துகிறது. அவர்களால் தான் போதகராக மாற முடியும், மூப்பராக மாற முடியும், தேவனுடைய ஊழியர்களாக மாற முடியும். கொரியா முழுவதும் சரி, உலகம் முழுவதும் குட் நியூஸ் மிஷன் சபைகள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆக இதை நான் சபையில் கற்றுக் கொடுக்கிறேன். தனிப்பட்ட முறையிலும் இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, அவர்கள் இயேசு இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அவர்களால் உணர முடிகிறது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு நம்முடைய இருதயத்தில் அவர் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலிருந்து இயேசுதான் எனக்குள் கிரியை செய்கிறார். அந்த வகையில்தான் அந்த விசுவாசம் நமக்குள் எழுகிறது. மக்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள். இப்பொழுது அதை அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் போதகராக மாறுகிறோம். நாம் சபையில் அங்கத்தினராக, மூப்பராக, பொறுப்பாளராக மாறுகிறோம். இப்பொழுது சபை நம்முடைய வாழ்க்கையை இயேசு வாழ்கிற வாழ்க்கையாக முற்றிலும் மாற்றுகிறது. இப்பொழுது இயேசுவை நம்புகிற அந்த விசுவாசம் எனக்குள் இருக்கும் பொழுது, இயேசு என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறார் என்னுடைய இருதயத்தில் என்னால் உணர முடிகிறது. நம்முடைய சபையின் பெயர் குட் நியூஸ் மிஷன் சபை. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். கொரியாவில் பல்வேறு உள்ளூர் பகுதிகளுக்கு சென்று நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். பாவ மன்னிப்பை குறித்து நாம் பேசுகிறோம். பாவம் செய்யாதவர்கள் என்று யாரும் கிடையாது. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய இருதயத்தில் இயேசுவினுடைய இருதயம் நுழைகிறது. அந்த ஆவிதான் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறது. நம்முடைய சபை மாத்திரமல்ல, சபையில் பல்வேறு சபைகள் மற்றும் இந்த உலகத்தில் பல்வேறு சபைகள் நாம் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுடைய இருதயத்தில் அந்த சிந்தனை, அதுவே இயேசுவனுடைய அந்த சிந்தை அது சென்று வழிநடத்துகிறது. அப்போ இயேசு உங்களோட வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். குட் நியூஸ் மிஷன் சபை என்பது நீண்ட காலத்திற்கு முன்பாகவே துவங்கி இருக்கிறது. ஒவ்வொன்றாக மக்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பை பெறுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி. நாம பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்த காரணத்தினால் அவருடைய கிருபையின் மூலமாக நாம் இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, இயேசுவை நம்புவதன் மூலமாக இயேசுவினுடைய பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்திற்குள் நுழைகிறது. மற்றும் நம்முடைய இருதயத்தில் இயேசுவினுடைய அந்த இருதயம் சென்று கிரியை செய்ய துவங்குகிறது. போதகர்கள், மூப்பர்கள், எல்லாருமே சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரே ஆட்கள் தான்.
ஆனால் இயேசு எப்படி அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இதை குறித்து எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் இயேசுவினுடைய இருதயத்தை நம்பி உங்களுடைய இருதயம் அசைக்கப்படுவதை பார்க்கும்போது, இதற்கு முன்பாக இருந்த அந்த இருதயத்தைப் போல அது இருக்காது. இப்பொழுது ஜீவனோடு இருந்து நம்முடைய இருதயத்தில் வாழ்கிற இயேசுவை நாம் நம்பும் பொழுது, நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, இது மிகவும் அழகான ஒரு வாழ்க்கை என்று நான் நம்புகிறேன். பல்வேறு வருடங்கள் கடந்து போய்விட்டது. கொரியாவிலும் சரி, நம்முடைய குட் நியூஸ் மிஷன் சபை பல்வேறு நகரங்களில் இருக்கிறது. நமக்கு போதகர்கள் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவினுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே பகிர்ந்து கொள்கிறார்கள் மற்றும் தங்களுடைய இருதயங்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய இருதயம் இயேசுவினுடைய இருதயத்தின் மூலமாக வழிநடத்தப்படுகிறது மற்றும் என்னுடைய பழைய இருதயத்திற்கு புறம்பாக அது இருக்கிறது. இப்பொழுது இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிற இருதயத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை வழிநடத்தப்படுகிறது. இந்த பூமியில் பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது. ஆனால் நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக தேவன் இயேசுவை அனுப்பினார் மற்றும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டது. இது ரொம்ப தெளிவாக வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. பொது வேதத்திலிருந்து வாசிக்கிறவர்களாக நாம் என்ன சொல்லுகிறோம்? இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அந்த வகையில் தான் என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய இருதயத்தில் நுழையும் பொழுது, ஆமாம், நிச்சயமாக நான் பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் தவறு செய்தது உண்மைதான். இப்பொழுது இயேசுவினுடைய அந்த ஆவி, அந்த அந்த தூய இருதயம் என்னை சுத்தமாக்கி என்னுடைய இருதயத்தில் அது ஜீவிக்கிறது. நாம் இந்த உலகத்தில் அதே போன்ற ஒரு வாலிபர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் இயேசுவைப் போல இயேசுவினுடைய அந்த நறுமணம் உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் இயேசுவைப் போல மாறுகிற மக்களாக இருப்பீர்கள். போதகர்கள், மூப்பர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய குட் நியூஸ் மிஷன் சபையில கொரியாவுல இருக்கிற எல்லாருமே, அமெரிக்காவுல இருக்கிற எல்லாருமே, ஜெர்மனியில இருக்கிற எல்லாருமே, தொடர்ந்து நாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, இயேசுவை நம்புகிற அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது, நீங்கள் தங்களுடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, நாம் இயேசுவை நம்புகிறோம் என்று அர்த்தம். நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, அந்த நேரத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையில் இயேசு ஜீவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்வதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். சில மக்கள் சபைக்கு போவார்கள், அவ்வளவுதான். சில மக்கள் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் இயேசுவினுடைய அந்த கிரியைகளை ஏற்றுக்கொள்வார்கள். சில நேரங்களில் என்னை பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என் மூலமாக இயேசு கிரியை செய்வதை என்னால் பார்க்க முடியும். நம்முடைய சபை சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து இந்த ஆராதனை செய்வதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது. எனக்கு 80 வயதிற்கு மேல் ஆகிவிட்டது. நேரம் அப்படியே பறந்து செல்வதைப் போல நான் உணர்கிறேன். தொடர்ந்து நான் இயேசுவோடு வாழும் பொழுது, நான் வெளியே சென்று பல்வேறு செய்திகளை அளித்திருக்கிறேன். சபைகளுக்கு நான் சென்று, மற்ற சபைகளுக்கும் சென்றும் கூட நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதன் மூலமாக மக்கள் ஒவ்வொருவராக இயேசுவை நம்புகிற மக்கள் எழுகிறார்கள். இப்ப என்னுடைய சரீரத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது நான் ஒரு ஒக்ஸு பார்க். ஆனால் எனக்குள் இயேசு எப்படி கிரியை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அது ஒக்ஸு பார்க் என்ற இந்த மனிதனை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் தான் நாம் இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிறோம். சில நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம். ஆனால் இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை வழிநடத்துகிறார். ஆக நான் இதற்கு பின்பு எப்பொழுது மரித்து போனாலும் நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீங்க. நீங்க இங்க இருப்பதற்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். நான் உங்களிடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்மால் நம்முடைய கண்கள் மூலமாக இயேசுவை காண முடியாது. ஆனால் இயேசு ஜீவிக்கிறார்.
ஆதலால் தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஓ! இதுதான் இயேசுவினுடைய இருதயம். அந்த இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உங்களுக்குள் இயேசு ஜீவிக்க துவங்குவார். வெறும் போதகர்கள் மாத்திரமல்ல. இந்த பாவ மன்னிப்பை பெற்ற போதகர், யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை உண்மையாகவே விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய இருதயங்களில் இயேசு ஜீவித்திருந்து அவர் கிரியை செய்வார். இந்த பூமியிலிருந்து நாம் கடந்து செல்கிற நேரம் வரும்பொழுது, நம்முடைய வாழ்வை நாம் இயேசுவின் மூலமாக வழிநடத்தப்படுகிற வாழ்க்கையாக வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக, அழகாக இருக்கும். நம்முடைய சபையில் நெறைய சபைகள் நமக்கு கிளை சபைகள் இருக்கிறது. நம்முடைய போதகர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்றும் இந்த விசுவாசம் யாருடைய இருதயங்களில் எல்லாம் இருக்கிறதோ, நேரம் கடந்து போக, நாம் இயேசுவோடு அந்த அளவுக்கு நெருக்கமாக போக முடியும். மற்றும் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்பொழுது, நீங்கள் மிகவும் சந்தோஷத்தோட நீங்கள் அனைவரும் பரலோகத்தில் சந்திப்பவர்களாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே முடித்து விடக்கூடாது. நம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் என்றால், நம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போது தேவன் நம்முடைய இருதயங்களில் கிரியை செய்கிறார். மற்றும் நம்முடைய இருதயங்கள் இயேசுவினுடைய இருதயத்தைப் போலவே தேவன் மாற்றுகிறார். இப்பொழுது இயேசு தான் நம்முடைய இருதயத்தை வழிநடத்துகிறார். அந்த வகையில் தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம் சந்தோஷம் உள்ளவர்களாக, மிகவும் அருமையாக மாற்றப்பட்டோம். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது, அவர்கள் அதை நம்பும் பொழுது, நாம் இயேசுவினிடத்துல போகிற அந்த நாளில் நாம் நித்தியமாக வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய சபையில் இந்த உலகத்திலிருந்து நாம் போவதற்கு முன்பாக, நான் பல்வேறு மக்களை பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போகும்பொழுது ஒரு சமாதான இருதயத்தோடு அவர்கள் போவார்கள். தேவன் இருக்கிறார் மற்றும் மனிதன் இருக்கிறான். இந்த மனிதன் சாத்தானுக்கு கீழ் போகும்பொழுது, அவன் ஒரு பொல்லாங்கான, ஒரு இருளான வாழ்க்கையை வாழ்வான். ஆனால் தேவனோடு வாழும் பொழுது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். மற்றும் இந்த கடைசி நாட்களில் நாம் பரலோகத்திற்கு போகிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு இங்க நெறைய பேர் கூடியிருக்கீங்க. ஒரு நபர் கூட விட்டு போகாம, ஒரு நபர் கூட நரகத்திற்கு போகாம எல்லாருமே பரலோகத்துக்கு போவோம்னு நான் நம்புறேன். நீங்கள் குட் நியூஸ் மிஷன் சபைக்கு வரும்பொழுது, எப்படி இயேசுவினுடைய இருதயத்தை வைத்துக் கொள்வது என்பதே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பாடல்களை பாடும்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்க அந்த மாரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரத்துல, வெறும் அப்படியே நீங்கள் போவதாக இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் வாழும்பொழுது, நீங்கள் பரலோகத்தில் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு நெறைய பேர் இங்க கூடியிருக்கீங்க. நீங்கள் வந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். மனிதர்கள் அனைவரும் ஒரு நாள் மரிப்பார்கள். ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமான மக்கள் தாங்கள் மரித்து போன பிறகு இயேசுவினிடத்தில் போவார்கள். அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றவர்கள். அவர்கள் வேதத்திலிருந்து எப்படி பாவ மன்னிப்பை பெறுவது என்பதை கற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய சபையில் அ மரித்து போகிறவர்களும் நெறைய பேர் இருக்கிறார்கள். யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது, அவர்கள் ஒரு சமாதான இருதயத்தோடு, சந்தோஷ இருதயத்தோடு போவார்கள். இப்ப நீங்க குட் நியூஸ் மிஷன் சபைக்கு வந்து நீங்கள் இந்த விசுவாசத்தின் நிகழ்வுகளை நீங்கள் கேட்க வேண்டும். அப்போது நீங்கள் அனைவரும் பாவ மன்னிப்பை பெற முடியும். மற்றும் நீங்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்பொழுது நீங்கள் மரித்து போகிற அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சந்தோஷமான இருதயத்தோடு நீங்கள் போக முடியும்.
யாருமே இந்த உலகத்துல நரகத்திற்கு போகிறவர்களாக இல்லாமல், அவர்கள் பாவமன்னிப்பை பெற்று, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். குட் நியூஸ் மிஷன் சபையில நம்ம இத தான் ஆ ரிசர்ச் பண்ணணும். இத தான் நாம் படிக்கிறோம். நீங்கள் வந்து அப்படியே ஏதோ வாழ்கிறீர்கள் என்று இல்லை. நீங்கள் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்பொழுது பரலோகத்துக்கு போகிற அந்த நேரத்தில் நாம் ஒரு நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். உங்களுக்குள் இயேசு வாழத் துவங்குவார். அப்பொழுது அவர் இன்னும் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். நீங்கள் இயேசுவினிடத்தில போகிற வரைக்கும் அவர் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவார். குட் நியூஸ் மிஷன் சபை உண்மையான சபையை அறிவிக்கிற சபையாக இருக்கிறது. உங்களுடைய உறவினர்களோடு நீங்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள். அப்போது நாம் அனைவரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அப்ப எல்லாருமே பரலோகத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். உண்மையாகவே உங்களுக்குள் இயேசு ஜீவித்திருப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி. நாங்கள் இந்த கான்செர்ட் பார்த்தோம். நாங்கள் செய்தியை கேட்டோம். எங்களுக்கு ஆவியும், ஆத்துமாவும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் பாவமன்னிப்பை பெறவில்லை என்றால், நாங்கள் நரகத்திற்கு பாத்திரவான்களாக இருப்போம். தேவனே, இங்க இருக்கிற அனைவருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. பரலோகத்திற்கு போவதற்குரிய அந்த நிகழ்வை தாங்க. பாவமன்னிப்பை பெற்ற பிறகு நாங்கள் நித்திய ஜீவனை வாழ உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற அனைவருக்கும் நீங்கள் உம்முடைய கிருபையை தந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லாருக்குமே மிக்க நன்றி. இப்பொழுது இந்த காலை பகுதியை நாம் முடித்துக் கொள்ளலாம்.